இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான தேர்தல். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக தாய்மார்கள் பாதத்தை தொட்டு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து இந்த திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள். பெண்களுக்கு எதிரான, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏமா, நீங்க எல்லாம் சிந்தியுங்கள். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மோசடி நிலை நான் பார்த்தது கிடையாது. பெண்கள், குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 2.5 வயது குழந்தை, பெண் குழந்தை, எவ்வளவுமா 2.5 வயசு குழந்தைய கஞ்சா அடிச்சுக்கிட்டு போதையில திமுகவுடைய மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி பாலியல் வன்கொடுமைனா கெடுத்து கொலை செய்த காட்சி எனக்கெல்லாம் அதை பார்த்தா மறக்க முடியும். 2.5 வயசு குழந்தைய திமுக கட்சிக்காரன் பெரிய நிர்வாகி கெடுத்து கொலை செய்த காட்சி. மதுராந்தகத்தில் போன மாசம் 14 வயசு குழந்தை 2 பேரு கஞ்சா போதையில கெடுத்து மானபங்கம் செய்த காட்சி. போன மாசம் திருநெல்வேலியில 12வது படிக்கிற பெண் காணோம். வீட்டுக்கு வெளியில போச்சு, பின்னாடி போச்சு, ஒரு நாள் காணோம், அடுத்த நாள் பணமாக கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பெண்ணை மானபங்கப்படுத்தி கெடுத்து கொலை செய்த காட்சி. யாருன்னா கஞ்சா அடிச்சுக்கிட்டு. 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடி பூண்டியில ஆரப்பாக்கம் என்ற கிராமத்தில் 8 வயசு குழந்தை 3 மணி நேரம் காணோம். பள்ளிக்கூடம் போயிட்டு 3 மணி நேரம் காணோம். அப்பா அம்மா தேடுறாங்க, எங்கேயும் கிடையல. பிறகு 3 மணி நேரம் கழிச்சு ஒரு புதர்ல இருந்து அந்த குழந்தை வெளியில வந்து மேல பார்த்தா ரத்த காயத்தோட சுரண்டி புரண்டி வச்சிருக்கிற அந்த குழந்தையை கெடுத்து ஒரு படுபாவி கஞ்சா அடிச்சுக்கிட்டு. இப்படி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இன்று பாதுகாப்பு இல்லை என்றால் இதெல்லாம் ஒரு ஆட்சி, இதற்கு ஒரு முதலமைச்சர், உங்களுக்கு ஒரு நிர்வாகம். தூக்கி எறியுங்கள் திமுகவை, தூக்கி எறியுங்கள் ஸ்டாலின் ஆட்சியை. இது நீங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் நீங்க இந்த முடிவுக்கு வர வேண்டும். இல்லையே உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் கிடையாது. இது நான் ஒரு தந்தையாக, 3 மகள்களை பெற்ற தந்தையாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். 5 ஆண்டு காலம் நீங்கள் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் கொள்ளையடிப்பது தான் திமுகவுடைய தொழில். பெண்களை மானபங்கம் செய்வதுதான் அவர்கள் டிஎன்ஏவில் இருக்கிறது. குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையிலே கொலை செய்வதுதான் திமுகவுடைய. இப்படி ஒரு ஆட்சி இதுவரை தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. ஒரு முதலமைச்சர் அவருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. விளம்பர படத்துல தானே நடிச்சிட்டு இருக்கிறார்.